இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் கண்ணீரை துடைக்கப் போகின்றார், கவலையெல்லாம் அகற்ற போகின்றார். முழு உள்ளத்தோடு முழு ஆன்மோடு நம்ம செபிக்கின்ற வேலையில் நிச்சயமாக வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. இன்றைய நாள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வர்றதுன்றது இயல்புன்னு சொல்ல முடியாது. வந்துக்கிட்டே இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு புரியல பிரதர். சந்தோஷத்தை பார்த்து பல வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஏதோ வெளியே சிரிச்சிட்ருக்கேன், ஆனால் உள்ளுக்குள்ளே தினந்தோறும் நான் அழுதுட்ருக்கேன். பல வேதனைகள் வெளியே சொல்ல முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ண முடியல, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியலன்னு சொல்லி அவங்கள நாங்கள் கஷ்டப்படுத்த விரும்பலன்னு சொல்லி எத்தனை பேர் பண்ணிட்டுருக்கோம். உள்ளுக்குள்ளேயே நம்ம அழுதுட்ருக்கோம். ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு சிரித்த முகத்தோடு எல்லாரையும் நம்ம வரவே இருக்கிறோம், வெல்கம் பண்ணிகிட்ருக்கோம். பாடுறா இவங்க எப்போவே சிரிச்சுக்கிட்டே இருக்கான்னு சொல்லி அவங்களுடைய மனநிலை இருக்கலாம். ஆனால் நமக்குள்ளே இருக்கோம், நமக்கு நிறைய பிரச்சனைகள் நமக்கு தான் தெரியும்ல. நமக்குள்ளே என்ன இருக்குது, என்ன விஷயங்கள் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவங்க வாழ்க்கை என்னப்பா, எப்போவுமே சந்தோஷமாக தான் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த குறையும் இல்லையே அப்படின்னு சொல்லி மேற்பார்வையாக பார்த்துட்டு போயிடலாங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்க? அடுத்தவங்கள பார்க்கும்போது கூட இவங்களுக்குலாம் கஷ்டமே வராதா, இவங்களுக்குலாம் பிரச்சனையே வராதா, நல்லா இருக்காங்களே எல்லாருமே, ஒவ்வொன்றும் வாழ்ந்துட்டுருக்காங்களே, பல விஷயங்கள் ஓடிட்டுருக்கும். இது மனிதர்களுடைய இயல்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ யாரையும் பார்க்காத, உனக்குள்ளே உன்னை தேடு, அவ்வளோதான். நீ எங்கே விழுந்தியோ அங்கேருந்து மீண்டும் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிரு. விழுந்துட்டியேன்னு சொல்லி அங்கேயே உட்காந்துட்ருக்க அந்த விஷயம் மட்டும் பண்ணாத. நிறைய பேர் பண்ணுற விஷயம் இதுதான். பிரதர், என்னை அவமானப்படுத்திட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க, என்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல, அதே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நிம்மதியாக தூங்க முடியல, நிம்மதியாக சாப்பிட முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில பிரதர். கேட்குற விஷயங்கள் ஒன்று ஒரு மாதிரி இருக்கலோ. எங்கே நீங்கள் விழுந்தீங்களோ அங்கே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அவருடைய கரங்களை பிடிச்சிக்கோ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாருங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? விழுந்த இடத்துல இருந்து மீண்டும் எதிர்ச்சி ஓட ஆரம்பிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கின்றார். இனி நம்ம பாவங்களெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுவ போகின்றார். அவருடைய ரத்தத்தினால் நம்மளை பரிசுத்தப்படுத்த போகின்றார். பல சோதனைகள் வரதாங்க செய்யும். அந்த சோதனையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஐயோ இப்படி வந்துருச்சுன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. பார்த்துக்கலாம், அந்த சோதனையை தாண்டி மேலே வரலாண்டா. வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் நீங்கள் எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்களோ பிரதர். நல்லா அவமானப்பட்டிருக்கேன், அசிங்கப்பட்டுருக்கேன், ஆனால் இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன், இவ்வளோ நிலைமையில் நான் உயர்ந்திருக்கேன் அப்படின்னா அவங்க பேசுனதை நான் காது குத்து கேட்டிருக்கேன். ஆனால் அவங்க என்ன சண்டை போடல, ஃபைட் பண்ணல, நான் கடந்து போயிட்டேன். நான் கடந்து போனதால தான் இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன். நான் அன்றைக்கி நாங்கள் நின்று பிரேக் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன வார்த்தையான வாய்வாதம் செஞ்சிருந்தேன் அப்படின்னா பிரச்சனைகள் இன்னும் பெருசாக இருக்கும். நான் இப்படியே தான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிப்போம்ல. இன்றைக்கி பிரச்சனைகள் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம வாய் தான். சும்மாவே இருக்க மாட்டதில்ல, ஏதாச்சும் பேசி யாராச்சும் காயப்படுத்தாமல் இருக்க முடியல. அடுத்தவன் சந்தோஷமாக இருந்தால் பொறுக்க மாட்டுது, ஏதாச்சும் பண்ணி அவன் மனசளவு கடிக்கலாம்னு சொல்லி தூண்டுதல் உருவாக்குதலோ. கவலைப்படாதீங்க, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை முழுமையாக நம்புங்க, அவரிடத்தில் ஜெபியுங்கள், அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. சண்டை போடாதீங்க, பிரச்சனை வேணாம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பத்திரமாய் பார்த்து பாருங்கள். முழு உள்ளத்தோடு முழு ஆன்மோடு நம்ம ஜெபிக்கின்ற வேலை நிச்சயமாய் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்லை. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். ஆம், ஆண்டவர் இரக்கமிக்கவர். இயேசு மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்த பிறகு பேதுரு மறுதலித்ததுக்கு பிறகு சமமாக 3 முறை நீ என்னில் அன்பா இருக்கின்றாயா என்ன சொல்கிறாரு? நீ என்னில் அன்பா இருக்கின்றாய் என்று 3 முறை என்று இந்த கேட்டு சீர்படுத்தினார். அந்த தருணம் இயேசு மன்னிப்பவர் மட்டுமல்ல, முற்றிலுமாக சீர்படுத்துகின்றவர் என்பதை நிரூபித்தார். இன்றைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, நீ என்னில் அன்பா இருக்கின்றாயா? இந்த அன்புக்கு தான் பிரதர் ஏங்கிட்டு இருக்கேன். யாராச்சும் உண்மையாக என்னை நேசிக்க மாட்டாங்களா, முழுமையாக என் மேலே அன்பு செலுத்த மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அன்புக்காக ஏங்குகிற உலகங்க இது. காசு பணம் இன்றைக்கி போகும், அது அப்பாற்பட்டது. ஆனால் அன்பாக பேசுகிறதுக்கு, அன்பை கொடுக்கறதுக்கு எத்தனை பேரால் முடியும்? கடைசி வரைக்கும் கொடுக்க முடியும்? அதுவும் கேள்விக்குறி மட்டும்தான். யார் கொடுக்குறாங்க கொடுக்கலன்னு அப்பாற்பட்டதுங்க. நம்ம கொடுக்கலாங்க, நம்மளை தான் நேசிக்க யாருமே இல்லையே, நம்ம நேசிக்கலாம்ல. நம்மளை நேசிக்க நம்ம ஏசப்பா இருக்காரு, நம்ம அடுத்தவங்க நம்ம நேசிக்கலாம். உன்னை நீ எப்படி நேசிக்கிறியோ அதே மாதிரி அடுத்தவங்க நேசிக்க பழகிட்டாலே போதுங்க. உலகம் ரொம்ப அழகாக தெரியுங்க.
இதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கி ஏட்டிக்கு போட்டியாக விரோதியாக வாழ்ந்துட்டுருக்கோம்ல. மூஞ்சில் முழிக்க மாட்டேன், என் முன்னாடி வந்துடாத, அவ்வளோதான், அவன் என்ன பண்ணுவேன்னு தெரியல, பழிக்கு பழி சொல்லுக்கு சொல் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. ஸோ மனம் திருந்தி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் நம் வாழ்க்கை நிலைமை உயர்த்த போகின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை சீர்படுத்தியதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றனப்பா. இன்றைக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தால் மறுபடியும் எங்களை நிரப்ப வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, தினந்தோறும் உம்மை முழுமையாய் உண்மையாய் நேசிக்க விரும்பும் ஆவியை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. குற்ற உணர்வின் எல்லா பாரத்தையும் அகற்றி சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் அந்த இடத்தை நிறைப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எங்களை பத்திரமாய் பார்த்துக்கோங்கப்பா. உமது பாதத்தில் கண்ணீரும் கவலைமா ஜெபிக்கின்ற வேலையில் எங்கள் கண்ணீரை தொடைப்பீர நம்புற ஆண்டவரே, எங்கள் கவலையெல்லாம் அகற்றி போடுவீர நம்புற ஏசப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்ட நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. எங்கள் குழந்தைங்களை பத்திரமாய் பார்த்துக்கோங்கப்பா. எங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ ஜபத்தின் வாயிலாக ஒவ்வொரு நாளும் கேட்டுட்ருக்கேன் ஏசப்பா. நிச்சயமாய் எங்கள் ஜப விண்ணப்பங்களை கேட்டு எங்களை ஆசீர்வதிப்பேன் நம்புகிறோம்ப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க சொல்லி கேட்குறேன்ப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்களை கொடுத்துடாதீங்கப்பா. எல்லோரும் ஒற்றுமையாக சமாதானம் இருக்குன்னு சொல்லி கேட்குற ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை உம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்வீரன் நம்புகிறேன் ஏசப்பா. எல்லோரும் இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.